வெல்கம் மாமே. 12 வருஷமாக நான் ஃபேஸர் 150 தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வண்டி அப்கிரேட் பண்ணுன்ற ஆசையில் தான் நான் வண்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த விலாக் அதை பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்குது, 350 சிசி வரைக்கும் நான் வண்டி வாங்கலான் இருக்கேன், பட்ஜெட் அவ்வளோதான். அதில் ஏதாவது உங்களோட பெஸ்ட்டு வண்டி இருக்குன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் ட்ரையல் பார்த்துட்டு என்னன்றதை என்னோடய சஜஷன்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். வண்டியோட லுக்ஸு, ஹைட்டு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது ஹோண்டா கம்பெனி. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிட்டே இருந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த 150 சிசி ஓட்டிட்டு இது 200 சிசி ஓட்டின மாதிரி இல்லை. இது வந்து இந்த வண்டி ஹோண்டாவோட CB 200. ரைடிங் கம்ஃபர்ட்லாம் ஓகே தான். ஆனால் வந்து ஸ்பீடு அந்தளவுக்கு பிக்கப் இல்லை. 150 இருக்கிற ஃபேஸரோட பிக்கப் கம்மியாக தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை. ஓகே, வண்டி நல்லா பார்க்க டப்பா மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. கேட்டேன் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் அதுக்கப்புறம் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து டூம் வச்சு தான் நான் வண்டி வச்சுருந்தோம். ஆங்கிள் எல்லாமே இருக்கும், டர்னிங் ரேடியஸ் எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றது தான் என்னோடய கருத்து. பட் வண்டி நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பர்சனல் ஒப்பீனியன். ஹைட்டெலாம் ஓகே தான். ஹைட்டு நான் வந்து ஒரு 6 இருப்பேன். ஹைட்டு கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு உட்காந்து கரெக்டாக இருக்குது, அப்ஃப்ரண்ட்டாக இருக்குது, உட்காந்து ஹேண்டில் பிடிக்கிறது கரெக்டாக இருக்குது. பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வண்டி பார்க்குறோன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எது வேணும், எது வாங்கலான்னு உங்களோட சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஷோரூமில் இருக்கிற வண்டியை வந்து பார்த்துட்டு தான் நான் டெஸ்ட் ட்ரைவே போனேன். ஸோ இந்த வீடியோவில் அவர் என்னெல்லாம் பேசுகிறாரு, மொத்தமாக அந்த சேல்ஸ்மேன் வந்து எப்படி வண்டி விற்கிறாரு, என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ, ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ, என்ன ஆஃபர்ஸ் தராங்க, அது முதற்கொண்டு எல்லாமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். அவர் ஃபேஸ் காட்ட வேணான்னு சொல்லியிருந்தார், அதனால் நான் அவரோட ஃபேஸ் காட்டலை. அவங்க என்ன சொன்னாங்கன்றதை வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. அக்சசரிஸ் வந்து ஆஃபர் மேடம் இன்னையோட லாஸ்ட் முடியுது. இது எது கேட்டாலும் அதெல்லாம் சொல்கிறாருன்னு இருக்கிறது சொல்ல போகிறீங்க. எங்களுக்கு வேணும்னா கேட்க. ஏன்னா ஜியோ எடுத்தோன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கிறாங்க சார். இது சிடிஆர் போட்டு இது பண்ணிங்கன்னா அக்சசரிஸ் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன். சார்ஜ் சார்ஜ் மட்டும் கட்டுங்க ஓகேங்களா. டிஓக்கு வந்து தனியாக வந்துடும். சரி, டிஓ வந்து நான் இப்போ ஃபுல் பேமெண்ட்டில் எடுக்கிற மாதிரி இருக்கேன். அது என்ன பண்ணி தர முடியும்? அதான் சார், அக்சசரிஸ்னால் ஆஃபர் சார். இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5800 ஃபுல் அக்சசரிஸ் வரும். எதுக்கு? இது வண்டி டிஓ 1,03,820 ரூபா. நான் வந்து 2 வண்டி வாங்குற மாதிரி தான் இருந்தேன். என்னோடய ஒய்ஃபுக்கு ஒன்று, எனக்கும் வந்துட்டு வண்டி ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால் வண்டி பார்க்கலான்னு. பட் கடைசியில் வந்து ஒய்ஃப் வேண்டான்னு சொன்னதுனால சரி ஹோண்டா பிக்விங் போயிட்டு அடுத்த சிசிஸில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் செக் பண்ண போனோம். ஸோ ஹோண்டா போயாச்சு. உடனே அண்ணா நகரில் இருக்க ஹோண்டா பிக்விங்க்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு சரி உடனே வந்து டெஸ்ட் ட்ரைவ் கிட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க போயிருந்தோம். வண்டியோட ஸ்மூத்னஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு, அதோட ஹேண்டிலிங்கு எல்லாமே பக்காவாக இருந்தது. ஆரியோட கம்பேர் பண்ணோன்னா வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருந்தது. அதுக்காக நான் வந்து ராயல் என்ஃபீல்டை வந்துட்டு குறை சொல்லலை. பட் வைப்ரேஷன்ஸ் நிஜமாகவே கம்மியாக இருந்தது. அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷனாகவே இருந்தது. கிளச்சு வந்து பிடிச்சி நம்ம கேர் போடும்போது இருக்கிற அந்த ஒரு ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் போய் ட்ரையல் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். வண்டி வச்சுருந்தீங்கன்னா, ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த வண்டி சூப்பர்னு. 3 வேரியண்ட் இருக்குது. CB 350, 350 RS அண்ட் ஹைனஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரியோட கம்பேர் பண்ணும்போது CB 350 வந்து சூப்பராகவே இருந்தது. USD ஃபோக்ஸ் வச்சுருந்து LED லைட்டில் எல்லாமே நல்லா இருந்தது. பட் பக்கத்தில் ரெட்ரோ மாடலில் இருந்தது தான் CB 350 RS. நான் பார்த்ததுமே அட்ராக்ட் ஆனேன். செம கலர் காம்பினேஷன்ஸும் நல்லா இருந்தது. நேக்கட் ஸ்போர்ட் மாதிரியும் இருக்குது, ரெட்ரோ மாதிரியும் இருந்தது. பட் நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு இன்ட்யூஷன் என்னென்னா ஃபேமிலியோடு இதில் ட்ராவல் பண்ண முடியுமான்னு. ஸோ நான் ஃபேமிலியாகவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நான் கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன் எந்த வண்டி எடுக்கிறதுன்னு. ஸோ உங்களுக்கு 350 சிசியில் ஏதாவது வண்டி சஜஷன்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வண்டி வாங்கினேன்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.